வணக்கம். வாழ்க வளமுடன். நேற்று நம்ம பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் வாட்ஸ்அப் குரூப்பில் மலேசியா நண்பர் ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. பிறந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய நோய் தடுப்பு மருந்துகள் இன்னும் சொல்லக்கூடிய அலோபதி வேக்சினேஷன் இல்லாத ஒரு மருத்துவம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்க நம்மளோட விதையாய் ஹோமியோபதி முதல் பாகத்தோட 6வது பகுதியின் பேஜ் நம்பர் 2 ஒரு ஸ்னாப் எடுத்து போட்டு அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்படி கேட்கும்போது அதில் இருந்த விஷயங்கள்ங்கிறது இந்த பேஜில் இருக்கிற அண்டர்லைன் பண்ணியிருக்கிற பேஜை அவங்க இந்த புக்கில் இருந்து எடுத்து போட்டிருந்தாங்க. இந்த புக்கில் இருக்கிற முதல் அதை நான் படிக்கிறேன். பிறந்த குழந்தைகள் பிறந்த 1 மணி நேரத்துக்குள், முடியாவிட்டால் 24 மணி நேரத்துக்குள் ஒரு டோஸ் சல்ஃபர் 200 மருந்தை கொடுக்கணும்ங்கிறத அதில் நம்ம போட்டிருந்தோம். அப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு எப்படி ஹோமியோபதி மருந்தை கொடுக்கறது ஏன்னா இதுதான் அந்த ஹோமியோபதி மருந்து சல்ஃபர் 200ங்கிறது. பொதுவாக இந்த மாதிரி உங்களோட மருந்துகள் டைல்யூஷன் ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகி வீணாக போயிடுங்கிறதுனால நான் எல்லாருக்கும் சொல்கிறது, ஹோமியோபதி மருந்துகளை வீட்டில் வாங்கி குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப தேவைக்காக யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி பில்ஸ் கண்டெய்னரில் வாங்கி வைங்கன்னு சொல்லுவேன். சப்போஸ் இது சல்ஃபர் 200 பில்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்படி உங்கள்கிட்ட சல்ஃபர் 200 பில்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இதை எப்படி குழந்தைக்கு கொடுக்குறதுங்கிறது, இப்போ இது மாதிரி சுத்தமான தண்ணி, மினரல் வாட்டர் முடிஞ்சால் நல்ல ஸ்டெரிலைஸ்டு வாட்டர், அந்த வாட்டர் பாட்டில் ஒன்று புதுசாக வாங்குங்க. அதை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஓப்பன் பண்ணி இந்த மூடியிலேயே, அந்த வாட்டர் பாட்டிலோட மூடியிலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு 5 ml தண்ணியை ஊற்றுங்க. அப்படி தண்ணியை ஊற்றிட்டு அந்த தண்ணிக்குள்ளே ஒரு 5 ஹோமியோபதி பில்ஸ் இந்த மாதிரி போட்டு கைப்படாமல் அதை அந்த தண்ணிக்குள்ளே போடுங்க. இப்போ தண்ணிக்குள்ளே போட்ட ஹோமியோபதி பில்ஸ் தண்ணிக்குள்ளே விழுந்த அந்த நேரத்திலேயே இப்படி கரையாமல் உள்ளே இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா தண்ணிக்குள்ளே நீங்கள் எப்போ பால்ஸை போட்டிங்களோ அப்போயே அது டைலூட் ஆக ஆரம்பிச்சிடும். டைலூட் இந்த சென்ஸ் மேலே பில்ஸ் மேலே கோட்டாக இருக்கிற ஹோமியோபதி மருந்து தண்ணியில் கலந்துடும். இப்போ தண்ணியில் ஆல்ரெடி ஹோமியோபதி மருந்து கலந்துட்டதுனால இந்த மாதிரி சுத்தமான ஸ்டெரிலைஸ்டு பட்ஸ், உங்கள் ஊரில் எந்த ஸ்டெரிலைஸ்டு பட்ஸ் கிடைக்குதோ அந்த மாதிரி பட்ஸ் ஒன்று வாங்குங்க. ஸ்டெரிலைஸ்டு சுத்தமான மிக மிக சுத்தமான காட்டன் பட்ஸ் ஒன்று இப்படி வாங்கிட்டு அதை இந்த தண்ணிக்குள்ளே இப்படி டிப் பண்ணுங்க. இப்படி டிப் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டெரிலைஸ்டு பட்டில் அந்த மருந்து சல்ஃபர் 200ங்கிற மருந்து கலந்த தண்ணீர் இதில் டச் பண்ணியிருக்கிறோம். இது நேராக குழந்தையோட நாக்கில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. உதட்டில், குழந்தை உதட்ட மூடி இருக்கும், இப்படி கொண்டுட்டு போய் குழந்தையோட உதட்டில் இப்படி தடவுனீங்கன்னா குழந்தையோட நேச்சுராலிட்டி என்னென்னா அதை நாக்கை நெட்டி சப்பும். அப்படி சப்பிச்சுட்டா போதும், அந்த சல்ஃபர் 200ங்கிற ஒரு டோஸ் அந்த குழந்தைக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த சல்ஃபர் 200ங்கிறது நம்ம ஜெனட்டிக் கேரி ஃபார்வர்ட் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜீனில் நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடிய பல நோய்களை போக்கக்கூடியது. அந்த மாதிரி இந்த நோய்கள் தீர்க்கும் சல்ஃபர் முதல் மருந்தாக குழந்தைக்கு கிடைக்கும் போது பல நாள்பட்ட வியாதிகள் நம்ம ஜீனில் அப்பா அம்மாட்டிருந்து தாத்தா பாட்டிகிட்டேருந்து தலைமுறையாக கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வரக்கூடிய பல விஷயங்கள் அங்கே தீர்க்கப்படுகிறது. குழந்தைக்கு நல்ல இம்யூன் பவர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட கலர்னு சொல்லக்கூடிய காம்ப்ளெக்ஷனில் ஒரு 20 to 30% இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது ஜெனட்டிக்கலாக அந்த குழந்தையோட காம்ப்ளெக்ஷன் என்னவோ அதில் இம்ப்ரூவ்மெண்ட் வரக்கூடிய தன்மையை இந்த சல்ஃபர் ஒரு டோஸ் கொடுக்கும். சரி, இதிலிருந்து 15வது நாள் சல்ஃபர் கொடுத்து 15வது நாள் என்ன மருந்து கொடுக்கணும் ஏன்னா அது கல்கேரியா கார்போனிக்காங்கிற இந்த மருந்து 200 பொட்டன்சியில் கொடுக்கணும். இப்படி நம்ம 200 பொட்டன்சியில் 15 நாளைக்கு அப்புறம் எப்படி கொடுக்கறது ஏன்னா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லைங்க. இந்த மாதிரி பட்ஸ்லாம் அந்த நேரத்தில் தேவையில்லை. ஏன்னா குழந்தை ஆல்ரெடி பால் குடிக்க ஆரம்பிச்சிருக்கும், குழந்தைக்கு சப்பும் தன்மை இருக்கும். அப்போது ஒன்றுமே பண்ணாதீங்க. கல்கேரியா 200ங்கிற இந்த மாதிரி பில்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும்.
அதிலிருந்து 5 பில்ஸ் எடுங்க. 5 மாத்திரையை எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன மூடியிலே, வாட்டர் பாட்டிலோட மூடியில் இல்லைன்னா பாலாடையில், குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய சங்குன்னு சொல்லுவாங்க, அந்த பாலாடையில் ஒரு 5 மாத்திரையை தண்ணியில் கரைச்சி அதை குழந்தைக்கு வாயில் கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு சொட்டு இதிலிருந்து எடுத்து அந்த ஒரு சொட்டை ஜஸ்ட் இங்க் ஃபில்லர் மாதிரி சில விஷயங்கள் இருக்கும், அதை எடுத்து குழந்தையோட வாயில் நாக்கில் கொடுத்தோம்னா குழந்தை சப்பிச்சுன்னா போதும். கல்கரியா 200 நம்ம 15வது நாள் கொடுக்கறது உடல் வளர்ச்சி, எலும்பு வளர்ச்சி, குழந்தையோட உள் உறுப்புகளோட வளர்ச்சிக்கு உதவக்கூடியது கல்கரியா 200ங்கிறது. இதுக்கு அடுத்த 15வது நாள், குழந்தை பிறந்து 30வது நாளில் இந்த சிலிக்கான்னு சொல்லுவாங்க, சைலிஷியான்னு சொல்லுவாங்க, இந்த மருந்தை 200 பொட்டன்சியில் பில்ஸில் வாங்கி இதே போல் முன் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பூன் தண்ணியிலேயே ஒரு 5 மாத்திரை கலந்து அந்த மாத்திரையை குழந்தைக்கு ஒரு 2 சொட்டு கொடுத்தா போதும். நல்ல உடம்பு வளர்ச்சிக்கும் மூளை செல்களோட வளர்ச்சிக்கும் கால்சியம் தொடர்பான பிற்காலங்களில் கூட பிரச்சனைகள் இல்லாத வளர்ச்சியும் குழந்தைக்கு கொடுக்கக்கூடியது இந்த சைலீஷியான்னு சொல்லக்கூடியது. இது இல்லாமல் அதுக்கு அடுத்த 15வது நாள், அதாவது 45வது நாள், இந்த தூஜாங்கிற மருந்து, தூஜா 200ங்கிற மருந்தை ஒரு 5 பில்ஸ் எடுத்து குழந்தைக்கு அதே போல் ஸ்பூன் தண்ணியில் கலந்து ஒரு 2 சொட்டு குழந்தைக்கு குடிக்க கொடுத்தோம்னா பல நோய்கள் தீர்க்கும் அருமருந்தாக வேலை செய்யும். இந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு நம்ம முதல் 45 நாள் ஹோமியோபதி மருந்துகள், இந்த 3 மருந்தையும் 4 சல்ஃபருங்கிறது ஆண் பருத்திலையும், கல்கரியா கார்போனிக்கா 200ங்கிறது 15 நாள்லையும், 30வது நாளில் சிலிக்காவும், 45th டேயில் தூஜாவும் கூடிய குழந்தைகள் வரம் பெற்றவர்கள்னு சொல்லலாம். நல்ல உடல் வளர்ச்சி, நல்ல அறிவு முதிர்ச்சி, நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தைகளாக இருப்பாங்கங்கிறது நிதர்சனமான உண்மை. நிறைய ஹோமியோ பேபிஸ் 1, 2, 3ன்னு இல்லை, நம்பர் ஆஃப் ஹோமியோ பேபிஸ் நலமுடன் வாழ்வதற்கு உபயோகமாக இருந்த இந்த 4 மருந்துகளும் உங்களுக்கு மனதில் பதியும் வேண்டுங்கிற ஒரே காரணத்தால் இதை வீடியோ ஃபார்மேட்டில் கொடுத்துருக்குறோம். இந்த புக்கில் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த புக்கு இருக்கிறவங்க கண்டிப்பாக இதில் இருக்கிற செக்ஷன் 6ன்னு சொல்லக்கூடிய 6வது பகுதியை படித்து பார்த்தீங்கனாலே தினசரி தேவைகள், உடனடி தேவைகளுக்கான பல குறிப்புகள் இந்த புக்கில் உண்டு. இந்த புக்கை படிக்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு நான் முதல் கேட்குற கேள்வி, 6th செக்ஷன் 6 வந்து நீங்கள் படிச்சிங்களாங்கிறது தான். ஏன்னா அதில் தான் நம்ம டெய்லி பேசிஸில் நம்ம சந்திக்கக்கூடிய சில விஷயங்களை அதில் நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கிறோம், அதில் சொல்லியிருக்கிறோம், நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை அதில் கொண்டுட்டு வந்திருக்கிறோம். மற்றபடி இந்த விதையாய் ஹோமியோபதி பார்ட் 1, விதையாய் ஹோமியோபதி பார்ட் 2, விதையாய் ஹோமியோபதி பார்ட் 1ங்கிறது த ஹோமியோ வின் ஆல்வேஸ்ன்னு சொல்லிட்டு சாஃப்ட் காப்பியாக இங்கிலீஷில் 3 புத்தகங்கள் உங்களிடம் இருந்தால் உங்கள் உடல்நலம் ஆரோக்கியம்ங்கிறதுக்கு நீங்கள் பெருசாக கவலைப்படாமல் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு உதவும் என்று சொல்லி, வாழ்க வளமுடன், உங்கள் குழந்தைகள் ஆரோக்கியமுடன் வாழ்வதற்கு எனது வாழ்த்துக்கள். நன்றி.